ஸோ வெல்கம் பேக் டு சொன்ன போனால் தாட்ஸ் ஃபார் நவ் லிரிக்ஸ் எழுதி பாடியிருக்கிற ஒரு பாட்டு லெட்ஸ் ப்ளே அந்த பாட்டு தான் கேட்க போகிறோம். ஸோ ஐ ஆம் ரியலி எக்ஸைட்டட் ஃபார் திஸ். ஏன்னா தாட்ஸ் ஃபார் நவ் அப்படின்ற அந்த சிங்கர் வந்து லாஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு ஆதிரா பாட்டு பாடினார், இஃப் ஐ ஆம் நாட் ராங். ஓகேவா, எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஆதிரா பாடினார். எஸ் இதுதான் நான் கடைசியாக அவர் ஞாபகம் வச்சது. ஹயாத்தியும் பாடியிருக்காரு. பட் ஆதிரா வாஸ் லாஸ்ட் டைம் ஐ saw that நேம். அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் சார் கூட அடுத்த ஒரு கொலாபரேஷன் இதுதான் நினைக்கிறேன் நான், இஃப் ஐ எம் நாட் ராங். ஓகே, ஸோ இஃப் ஐம் நாட் ராங் இதுதான் நினைக்கிறேன். ஸோ ஐ எம் ரெடி எக்ஸ்பெக்ட் பிகாஸ் ஆதிராவில் பேங்கர் போர்ஷன் அது, சரியான பேங்கர் அது. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ 3, 2, 1 லெட்ஸ் கோ. டேம், அந்த ஒரு ரேடியோ ஸ்க்ராட்ச் சவுண்ட் ஒன்று இருக்கு, அது செம்மையாக இருக்கு. Look, I want the better things, houses and cars and some planes with amenities. That is the better me, as in it is much better to take it from enemies. Even if they was a friend of me, even if they was ahead of me, even if my flowers growing and growing and growing, I kill them for better seeds. Taking like all of they things, இது ஒரு like all of they rings. ஃபேஸ் ஆஃப் முன்னாடி வர ஒரு பாட்டு மாதிரி But I இருக்கு. ain't a horrible king. Gonna rule the rich and poor, oh my. All I gotta do, get rid of this guy. I do not think he is caught on the vibe. Hit him with the bite. Out of my way, out of my way, out of my way, out of my way. Hey, it's my day, time to slay, let's Play. Nice. out of my way, out of my way, out of my way, out of my way. Nice. Oh. Hit him inside of a room, or hit him outside of a school, or hit him upside with a tool, or hit him downtown with a Ruger. Driver escape with the shooter. I carry the weight like a mover. I carry the plate, I'm a fool, bruh. I carry the hate, I don't do good, but I do good for my brothers though. And I'm 10 toes down with my buttons closed, cause I'm ready for business either way it goes. When it's me or you, it's always you in the flow. I said I do good, buttons closed, cause I'm ready for business either way it goes. When it's me or you, it's always you in the flow. I said I do good for my brothers though. 10 toes down with my buttons closed, ready for business either way it goes. Me or you, it's always you in the flow. Hey, அதான் ஒரு பிஃபோர் ஃபேஸ் ஆஃப், கண்ணில் முடி விழுந்துருச்சு. It's my day, time to slay, let's play. Stay out of my way, out of my way, out of my way, out of my way. Look, hey, it's my day, time to slay, let's play. இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல். Damn. That was cherry on the top. Okay. That was a cherry on the top, seriously. ஆனா இல்லை, சொல்லி ஆகணும். ட்ரெய்லர் அடிக்ட் ஆகும், பாட்டு அடிக்ட் ஆகும், ஆக்டர்ஸ் அடிக்ட் ஆகும், அதெல்லாம் ஓகே. ஆனால் அந்த ட்ரெய்லர் அந்த பர்டிகுலர் டைலாக் அடிக்ட் ஆனது வந்து சாவட்டி, செம்மாட்டி. எனக்கு எப்போல்லாம் ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது, ஏதாவது மோட்டிவேட்டடாக ஏதாவது ஆகணும் அப்படின்னா டக்குன்னு போய் அந்த கிளிப்பிங், இனிமே இங்கே நான் தான் ரங்கராய சக்திவேல் அப்படின்னா, அதுக்கப்புறம் மணிரத்னம் ஃபிலிம் அப்படின்னு போட்டோன்னா ஏஆர் ரஹ்மான் ஒரு ஸ்கோர் இறக்குவார். அப்படி ஒரு சம்பவம் அது அந்த மனுஷன் கொடுத்த டைலாக் டெலிவரி இருக்குது தெரியுமா. ஈவன் ஆஃப் ஸ்க்ரீன் ஸ்டேஜில் கூட ஒன்று சொன்னார். அது அப்போ தான் எனக்கு ரியலைஸ் ஆனிச்சு, அந்த வார்த்தைகளை எவ்வளோ அழகாக பிரித்து அந்த மனுஷன் பேசுனதுனால அதோட இம்பேக்ட் எவ்வளோ அழகாக வெளியே வந்துச்சுன்னு சொல்லி. இனிமே இங்கே நான் தான் ரங்கராய சக்திவேல்னு அந்த சிலபிள்ஸை பிரித்து சொல்கிற ஒரு விதம் இருக்குல்ல, தட் இஸ் வாட் அ கிரேட் ஆக்டர் இஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த நடிக்கிறது லைக் வந்து கமல் சாரும் சரி, சிம்பு சாரும் சரி,
லைக் வந்து இப்போ நான் ரொம்ப இந்த ஃபீல்டுக்குள்ளே ரொம்ப ஊறுறனால எனக்கு இந்த விஷயம்லாம் வெளியே தெரிய வருது, அதுதான் நான் சொல்ல வரேன். பர்டிகுலர் டு சிம்பு அப்படின்ற மாதிரி பேசல. ஆக்டர்ஸாகவே இன் ஜென்ரல் ஹவு மச் எஃபர்ட் தே புட் இன் டயலாக் டெலிவரிஸ் அப்படின்றது வந்து அது ஒரு கட்டத்துக்கு மேலே தான் அது புரிய ஆரம்பிக்குது. ஏன்னா ஒரு டைலாக் எப்படி வேணால் பேசலாம். இனிமேல் நான் தாங்க ரங்கராய சக்திவேல் அப்படின்னா அது இம்பேக்ட் இருக்கா? இனிமே இங்கே நான் தான் ரங்கராய சக்திவேல் அப்படின்னா அதோட பீக்கே அப்படி இருக்கு. சரியா? அது ஹேட்ஸ் ஆஃப் கைஸ், ஹேட்ஸ் ஆஃப். அந்த அந்த எஃபர்ட் இருக்குல்ல, தட் அன் ஆக்டர் புட்ஸ் இன் டு பிரிங்கிங் அவுட் அ கேரக்டர், அது தெளிவாக அது ரொம்ப சந்தோஷமாக இந்த படத்தில் சிம்பு பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிகிறப்ப எனக்கு பர்சனலி ஒரு சிம்பு ஃபேனாக பயங்கர ஜாலியாக இருக்குது. அண்ட் கமல் சார்லாம் நீ இப்போ நான் சொல்லி தான் தெரியணுன்ற அவசியம்லாம் கிடையாது. அந்த மனுஷன் ஒரு படத்தில் 10 மாடுலேஷன் பேசியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி வாய்ஸ் ஆக்டிங்லாம் அது சான்ஸே இல்லாத லெவலில் மனுஷன் பேசியிருக்காரு. ஸோ இது பர்டிகுலராக ஏன் சொல்லணுச்சுன்னா இப்போ அந்த பாட்டில் வந்ததுனால, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா அதோட பீக் ஸ்டஃபே வேறு மாதிரி இருந்துச்சு. அது அந்த ஒரு டைலாக் இஸ் பீக் தக் லைஃப் ட்ரெய்லர் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் அது. ஓகே ஓகே, அடுத்த 5 வண்ண பூவே ராமான் சார் வெர்ஷன் தாலாட்டு ஹெவியாக இருக்கும். அடுத்த வெர்ஷன் கேட்டு அடுத்த அந்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணி பார்ப்போம். நன்றி.